Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்துல பார்த்தீங்கன்னா is triangle PQR similar to triangle is triangle ABC is similar to triangle PQR அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டயக்ராம் இங்க கொடுத்துருக்காங்க. ABC ட்ரையாங்கிளும் PQR ட்ரையாங்கிளும் சிமிலரான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா சிமிலர் அப்படின்னாலே ஒன்று ஆங்கிள் பேஸ் பண்ணி போடணும், இல்லை சைட்ஸ் பேஸ் பண்ணி போடணும். இப்போ கொஸ்டின்ல வந்து ஆங்கிள்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் என்ன ஆங்கிள்னு கொடுக்கல, பட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளையுமே ஒரு ட்ரையாங்கிளையும் எனி 2 சைட்ஸ் கொடுத்தாலே நம்ம சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல்னு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ நம்ம சைட்ஸ் பேஸ் பண்ணி இங்கே போட போகிறோம். இப்போ இந்த சம்ல என்னன்னா எப்பவுமே நம்ம சிமிலர்னா என்ன எழுதுவோம், ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், ஏசி பை பிஆர் இப்படி எழுதுவோம் இல்லையா? ஆனா இந்த சம்ல கொஞ்சம் மாத்தி கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஏபிசிங்கிறது தான் பெரிய ட்ரையாங்கிள், பிக்யூஆர்ங்கிறது தான் குட்டி ட்ரையாங்கிள். எப்பவுமே வந்து குட்டி ட்ரையாங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வரணும், பெரிய ட்ரையாங்கிள் நேம் தான் செகண்ட் வரணும். அதாவது குட்டி ட்ரையாங்கிள் தான் பெரிய ட்ரையாங்கிளுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்க முடியும். சரிங்களா? அதாவது குட்டி ட்ரையாங்கிள் தான் பெரிய ட்ரையாங்கிள்குள்ள இருக்கும். அதனால இப்ப இங்க கொஞ்சம் மாத்தி கொடுத்ததுனால நம்ம ஏபி பை பிக்யூன்னு எழுதக்கூடாது. ஃபர்ஸ்ட் குட்டி ட்ரையாங்கிள் மெஷர்மெண்ட் பிக்யூ பை ஏபின்னு தான் எழுதணும், கியூஆர் பை பிசின்னு தான் எழுதணும், பிஆர் பை ஏசின்னு தான் எழுதணும். சரிங்களா? ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறதுனால தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் சைட்ஸ். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆர் ஃபர்ஸ்ட் நம்ம பிக்யூ பை ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ பிக்யூ மெஷர்மெண்ட்டும் ஏபி மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 3/6 கரெக்டுங்களா? அப்போ 3/6 இதை நம்ம 3 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 3 1s are 3, 3 2s are 6. ஸோ நம்மளுக்கு வந்து 1/2ன்னு கிடைக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூஆர் பை பிசி. இப்போ கியூஆர் மெஷர்மெண்ட்டும் பிசி மெஷர்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. அப்போ எழுதலாம்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க, சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னா அடுத்த சைடுக்கு நம்ம போகணும். சரிங்களா? கியூஆர் வந்து எவ்வளோ, 4/10. அப்போ 4/10 இதுவும் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 5s are 10. அப்போ நம்மளுக்கு 2/5ன்னு கிடைக்குது. இப்போ அவ்வளோதான். ஏதாவது 2 சைட்ஸ் தான் நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க, 3வது சைட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏசி பிஆர் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க, கொடுக்கல. அப்போ நம்ம ஏதாவது 2த்துக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாகவே இல்லை. அப்போ என்ன எழுதிடலாம்னா பிக்யூ பை ஏபி இஸ் நாட் ஈக்குவல் டு கியூஆர் பை பிசின்றதுனால தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் ஏபிசியும் ட்ரையாங்கிள் பிக்யூஆரும் சிமிலர் கிடையாது. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் நாட் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏன்? கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து ஈக்குவலா இல்லாததுனால. அந்த ரீசன்லாம் எழுத வேண்டாம், நம்ம இங்க நாட் ஈக்குவல் டுன்னு போட்டாலும் இட் இஸ் அண்டர்ஸ்டுட். த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் நாட் ப்ரொபோர்ஷனல். ப்ரொபோர்ஷனலா இல்லாததுனால ரெண்டுமே எப்படி இருக்கு, சிமிலரா இல்லை அப்படின்னு அர்த்தம். இது சிமிலர், இது வந்து சிமிலரோட சிம்பிள், நாட் சிமிலருக்கு சிம்பிள் கிடையாதுனால நாட் சிமிலர்னு இப்படிதான் எழுதணும் வேர்ட்ஸ்ல. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching students. Bye bye.